ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கை நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. மிளகாத்தூள், உப்பு, பெப்பர், ட்ரை மேங்கோ பவுடர், ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கை போட்டு ஒரு 4 நிமிஷம் விட்டுறணும். நல்லா தண்ணி கொதிச்ச உடனே போட்டுருங்க, போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து நல்லா தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரை கிளாத்தில் போட்டு வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக தண்ணி அதில் அப்சர்வ் ஆகணும். கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எண்ணெய், ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா காஞ்ச உடனே, நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா காஞ்ச உடனே நீங்கள் இந்த தண்ணியில் போட்டு எடுத்து வச்ச உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணணும். அது எவ்வளோ நேரம்னா உங்களுக்கு கரெக்டாக 3 to 4 மினிட்ஸில் எடுத்துடணும். திருப்பி நம்ம செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணணும். இது ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுத்து நீங்கள் டிஷ்யூ பேப்பர் ஒன்று வச்சுட்டு நீங்கள் அதில் போட்டுருங்க. கம்ப்ளீட்டாக அந்த ஆயில் ஃபுல்லும் வடித்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு நீங்கள் ஃபேனில் காய வைக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே நீங்கள் அந்த டிஷ்யூ பேப்பர்லேயே நீங்கள் அந்த மாதிரியே விட்டுறலாம். திருப்பி நீங்கள் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு திருப்பி செகண்ட் டைம் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி உடச்சி பார்த்தா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் எடுத்து செகண்ட் டைம் ஃபுல் ஃப்ளேமில், அதாவது எண்ணெய் ஃபுல்லாக நல்லா காஞ்சிருக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதே மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரை பண்ணி கம்ப்ளீட்டாக டிஷ்யூவில் போட்டுருங்க. டிஷ்யூவில் போட்டு நல்லா எண்ணெயை ஃபுல்லுமே எடுத்துருங்க. ஏன்னா இது உருளைக்கிழங்கு கொஞ்சம் எண்ணெய் குடிக்குங்கிறதுனால கம்ப்ளீட்டாக எண்ணெயை எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற வச்சுருங்க. அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு, பெப்பர்லாம் போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ உப்பு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் பெப்பர் போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த ட்ரை மேங்கோ பவுடர்னு கடையில் எல்லாத்துலேயும் கிடைக்கும். அது சும்மா ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் அப்படி உடனே சாப்பிட்றணும். இது அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.